கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 5 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் அபிராமி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக், அம்மா நான் குருஜி கிட்டே பேசிட்டேன், இப்போ கூட நல்ல நேரம் தான் சொன்னார், இப்போவே விலைக்கையும் ஏற்றிக்கலான்னு சொன்னார், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு கார்த்திக் கூப்பிடுவோம். இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கார்த்திக் 2 பேரும் போகிறாங்க. எல்லாருமே பூஜை ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தீபாவும் விளக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்த மாதிரி விளக்கேற்றுங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும் 3 பேரும் அதே மாதிரி விளக்கேற்றுறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், இல்லைம்மா நீங்களே காட்டுங்க, 3 மருமகளுங்க தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கார்ல, நீங்களே பண்ணிருங்கிறாங்க அபிராமி. சரின்னு ஐஸ்வர்யா ரொம்ப வேகமாக கற்பூர ஆரத்தி காட்டலான்னு சொல்லி போகிறாங்க. அதுக்குள்ளே மீனாட்சி, இரு ஐஸ்வர்யா, தீபாவுக்கு இது தானே முதல் கார்த்திகை தீபம், அதனால் அவளே கற்பூர ஆரத்தி காட்டட்டும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, நீ சொல்கிறது சரிதாங்கிறாங்க அருணாச்சலம். அதுக்கப்புறம் தீபாவும் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காட்டுறாங்க. எல்லாரும் சூப்பராக சாமியும் கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. என்ன மீனாட்சி அக்கா, தீபா வேலைக்கு போகிற விஷயத்தில் நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை மாட்டி விடல அத்தைக்கிட்ட, இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் ஃபுல்லாக உங்கள் பக்கம் திரும்பிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்ருக்காங்க. அருண், இதுக்கப்புறம் என்னப்பா, இனியும் வேலை தான், அருணுக்கு பணியாரத்தை கொடுத்துட வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க அருணாச்சலம். ஏன்பா நீங்கள் வேறேங்கிறாங்க அருண். சரி சரி அப்புறமா சாப்பிட்லாம், இப்போ முதல்ல வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமா சேர்ந்து அங்கங்கே விளக்கேற்றிட்டுருக்காங்க வீடு ஃபுல்லாக. தீபாவுக்கு கார்த்தியும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபா வேலைக்கு போகிறாங்க. முன்னாடியே ஸ்னேகா நின்றுட்டுருக்காங்க. என்ன இன்னைக்கு லேட்டா அப்படின்னு கேட்கவும், மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்கங்கிறாங்க தீபா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்கிறாங்க ஸ்னேகா. எதுக்கு மேடம் நேற்று என்னை அப்படி அலைய விட்டீங்க, அந்த ஃபைல் அவ்வளோ ஒன்றும் அவசரமே இல்லையே அப்படின்னு தீபா கேட்கவும், அவசரம் இல்லைன்னா என்ன, எப்போ இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும், முன்னாடியே பண்ணி வச்சுட்டா நல்லது தானே அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், நேற்று நான் லீவ் கேட்டனால தான் நீங்கள் அப்படி பண்ணீங்க, என் மேலே எதுக்காக இவ்வளோ வன்மத்தை காட்டுறீங்க, அதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா வீட்டில் அப்படின்னு தீபா சொல்லவும், உன் வீட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ நீ வீட்லேயே இருக்கணும், அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க, போய் வேலையை பாருங்கிறாங்க ஸ்னேகா. சரி நீங்களும் எனக்கு ஒரு வேலையை அசைன் பண்ணீங்க, நானும் அதை பண்ணேன், ஆனால் 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலைக்கு எதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அலைய விட்டீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க ஸ்னேகா. கண்டிப்பாக நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதை அந்த ஆஃபீஸர் பண்ண விதத்துலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு தீபா கேட்கவும், இங்கே பாரு கெட்ட எண்ணம் அது இதுன்னு பேசினேன்னு வச்சுக்கோவேன், ஒரே அறையாக அரைஞ்சிருவேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, என்ன அரைஞ்சிருவீங்களா, அரைங்க பார்ப்போம் அப்படின்னு தீபா சொல்ல, என்ன ஒரு சீனியர் ஆஃபீஸருங்கிற மரியாதை கூட இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி தான் வேலை கொடுப்பேன், நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லைண்ணா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருங்கிறாங்க ஸ்னேகா. ஓ அலைய விடுவீங்களா, எங்கே பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு தீபா சொல்லிகிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கையை ஓங்கவும் கையை பிடிச்சிடுறாங்க தீபா. அதுக்கப்புறம் கரெக்டாக ராஜா வந்துடுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தீபாவை கேட்க, இவங்க தான் என்ன அடிக்க வந்தாங்கங்கிறாங்க தீபா. எதுக்கு மேடம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ராஜா கேட்க, இப்போ நான் கையை ஓங்கினதான் பிரச்சனையா, இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஸ்னேகா கேட்க, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், அதுக்காக நீங்கள் கையை ஓங்குவீங்களா, தீபா சிஸ்டர் கையை பிடிக்கலன்னா அடிச்சிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு ராஜா கேட்கவும், அடிக்கிறதுக்கு தானே கையை ஓங்குவாங்க, தப்பாக பேசினா கேட்டுகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ஸ்னேகா கேட்க, என்ன சிஸ்டர் என்ன கேட்டிங்கன்னு ராஜா சொல்ல, ராஜா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், இங்கே உங்களை ஒன்றும் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல, ஏய் எதுக்கப்புறம் நீ எப்படி இங்கே வேலை பார்க்குறேன் நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து போயிடுறாங்க. சரி எல்லாரும் உட்காந்து வேலையை பாருங்கள் சிஸ்டர், கார்த்தி மாப்பிள்ளை வந்தது நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போங்க அப்படின்னு ராஜா தீபா கிட்ட சொல்ல, தீபா வந்து அவங்க சீட்டில் உட்காந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாததால் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஸ்னேகா தீபாவை அறைய வந்ததே யோசனை வந்துட்டுருக்கு. உடனே நேராக ஸ்னேகா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க தீபா. என்ன பயம் வந்துருச்சா, கார்த்தி சாரிகிட்ட சொல்லிடுவேன் தானே நீ இப்போ மன்னிப்பு கேட்க வந்திருக்க அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்லை நீங்கள் தாங்கிறாங்க தீபா. ஓ இன்னும் உன்னோட திமிர் அடங்கலையாங்கிறாங்க ஸ்னேகா. திமிரா, அதை நான் காட்ட ஆரம்பிச்சேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, இப்போ என்னோட தன்மானத்தை நீங்கள் சீண்டி பார்த்துறீங்க, இதுக்கு நான் உங்களை சும்மா விட முடியாது, மரியாதையாக நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேளுங்கிறாங்க தீபா. என்ன மன்னிப்பா, காமெடி பண்ணாமல் கிளம்புங்கிறாங்க ஸ்னேகா. நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நானும் அமைதியாக போயிடுவேங்கிறாங்க தீபா. ஏய் சத்தமாக சிரிச்சிட போகிற கிளம்புங்கிறாங்க ஸ்னேகா. நான் இங்கே கொதிச்சு போய் வந்திருக்கேன், நீங்கள் என்னடானா பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணாமல் என்னை நக்கல் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் சீனியராக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவீங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பீங்க, நாங்கள் பயந்து பாதிங்க அப்படியே ஓரமாக நிற்கணுமா, எதுக்கு அத்தனை பேர் முன்னாடி என்னை அடிக்க கையோங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தீபா சொல்லிட்டுருக்கே, கிளம்பிடிங்கிறாங்க ஸ்னேகா. உடனே பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க தீபா ஸ்னேகாவை. ஏய் தொலைச்சிருவேன், என்னை வெளியே போனா சொல்கிற, நீ என்ன பெரிய இவளா, மரியாதையே எல்லாம் பேசிகிட்டு இருக்க, போடி வாடிங்கிற, மவளை பல்ல பேத்து கையில் கொடுத்துருவேன், நீ என்னை 4 பேர் முன்னாடி வச்சு கையை ஓங்கினப்பவே சுட்டோட சுடா அதே டைமில்
கன்னத்தில் பலார் ஒரு அறை வச்சுருப்பேன். உனக்கு தான் மேனஸ் இல்லைன்னா நானும் அப்படி நடந்துக்க முடியுமா? அதனால தான் உன்னை சும்மா விட்டேன். ஆனாலும் உன்னை நான் அப்படியே விடக்கூடாது இப்போ பேசலான்னு வந்தேன். ஆனால் அப்போவும் நீ தப்பாக தான் பேசுகிற. இனி ஒரு தடவை என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது பண்ணுன, இப்போ இந்த ரூம்குள்ளே நடந்தது 4 பேர் முன்னாடி நடக்கும். ஜாக்கிரதை, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே எல்லாரும் கார்த்திக்கு மார்னிங் விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி தீபாவையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட சீட்டையும் பார்க்குறாங்க. அங்கே ஸ்னேகாவோட சீட்டு எம்டியாக இருக்கவும் கார்த்திக் நேராக உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா போகிறாங்க ரூமுக்கு. கார்த்திக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தீபாவை ஸ்னேகா அடிக்க கை ஓங்கினதையும் சொல்கிறாங்க. அது கேட்டு கார்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஸ்னேகாவை வர சொல்லு அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஸ்னேகாவும் அவங்க சீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜா போய் ஸ்னேகா கிட்ட உங்களை கார்த்திக் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்டியா? அவர் வந்ததும் நான் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. இது ஆஃபீஸுன்னு நினச்சிங்களா, வேறு என்ன நினச்சிங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், என்ன ஆச்சுங்கிறாங்க ஸ்னேகா. என்ன ஆச்சுன்னா நான் எதை பற்றி கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் நீங்கள் தீபா விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்ததுமே சொல்ல வேணான்னு சொல்லி பொறுமையாக லஞ்ச் டைமில் சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள் நீங்கள் வந்தது வராததுமா என்னை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்னேகா சொல்லியிருக்க தீபா கை ஓங்குனீங்களா அப்படின்னு கேட்கவும், சார் சும்மா அடிக்க கை ஓங்கிடுவாங்களா சார், என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்டையும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல, என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், ஆனால் அதுக்காக கை ஓங்குவீங்களா அப்படின்னு கேட்க, சார் அந்த பொண்ணு எங்கிட்டயே திமிராக நடந்துக்கிறாங்க சார். நேற்று சிஎஸ்டி விஷயமா டி நகர் அனுப்பியிருந்தேன் சார். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு என்னவோ உன்னால தான் என் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிருச்சு சார். இப்படி என் கேரக்டரை ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டா சார். அதான் கோவத்தில் கை ஓங்கிட்டேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், இப்போ அந்த வேலைக்கு என்ன அவசரம்? அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறீங்க? அவங்க இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க. அந்த வேலையை நீங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சார் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, ரொம்ப கிளவராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் வெளியே என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தானே சொன்னாங்க. ஆனால் ரூமில் வந்து அந்த பொண்ணு என்ன கன்னத்தில் அடைஞ்சிட்டாங்க சார். கண்ணம் ரொம்ப வலிக்குது சார். இப்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் கார்த்தி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.